Travel along with me. Let we go to see the beauties of Bangalore. நீங்கள் நான் என்னோடய நண்பர்கள் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாமா? ஸோ வணக்கம்ங்க, சென்னாகிதிரா அந்த எல்லாம் ஒன்று பாகுனரா என்னடா அவன் 3 லாங்குவேஜ் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் வி ஹாவ் அ 3 ஸ்டேட் ஆடியன்ஸ், ஸோ ஐ நீட் டு talk in some good English. I already told Bannarikatta Zoo is one place and Butterfly Park is one place. ஸோ அதனால் நம்ம ஜூ விட்டு வெளில வந்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க்கு போகணும். ஸோ வாங்க இந்த பட்டர்ஃப்ளை பார்க் நடந்து போவோம். இதுதான் போகிற வழி. ஸோ பார்த்தீங்களா, இந்த வழியாக வரணும். இந்த வழியாக வந்து இந்த ரூட்டில் அப்படியே மேலே போகணும். ஸோ டேக் தட் வே அண்ட் திஸ் வே கோஸ் டு பட்டர்ஃப்ளை பார்க். பண்ணலாமா? பண்ணலாம். இதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கு இங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம், அப்படின்னா மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் காம்போவாக. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 ஏக்கர்ஸ். அதில் ஒரு ஸ்கொயர் டோம், அதாவது பட்டர்ஃப்ளைஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய கன்சர்வேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டையும் பாலிகார்பனேட்டுங்கிற ரூஃபில் கட்டியிருக்காங்க. இதில் பட்டர்ஃப்ளைஸ் வாழறதுக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு என்வரான்மெண்ட்டை இது க்ரியேட் பண்ணுது. அதுவும் அதிகப்படியான யூவி லைட்டை வந்து தடுத்து உள்ளே இருக்கக்கூடிய பூச்சி இனங்களுக்கும் வாழ ஹெல்ப் பண்ணுது. இப்போ எனக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பாத்து இருக்குது, அது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, ஜூ விட இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெரியுதா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, காற்று அப்படியே ரொம்ப அருமையாக அடிக்குது என் மேலே. உண்மையாகவே பார்க்க அமேசிங்காக இருக்குது. இந்த வழி அந்த சைடும் போகுது, பட் வந்து இது நான் இந்த வழியாக தான் வந்தேன். பாருங்கங்க, தெரியுதா? பாம்பு புத்து மாதிரி, கரையான் புத்து. பாம்பு இருந்தாலும் இருக்கும், பூனோஸ். ஸோ வாங்க, நம்ம அந்த பக்கம் தான் வழி போகுது. ஸோ வழியே போயிடும். Oh my god. Hi guys. Hi guys. Hi சொல்லுங்க. ஒரு சூப்பர்வான என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அப்படிதான்டா பண்ணணும். இந்த செடி நான் பார்த்துருக்கேன். இந்த இது எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு. கண்டுபிடிங்க எங்க இருக்கு பட்டாம்பூச்சின்னு. இதெல்லாம் எங்க ஊர்லயே நான் பாப்பேன். வாடா வாடா, இதுக்கு நினைக்கிறேன் 50 ரூபா பணம். பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இலையில் சின்ன சின்ன முட்டைகளை வந்து பட்டர்ஃப்ளை வந்து போடுங்க. இதில் 100ல் 1 முட்டை தான் பிழைக்கும். பொழைச்சதுக்கப்புறமா ஸோ இப்போ இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த எக்கு கேட்டபில்லராக மாறும்.
தென் கேட்டர்பில்லர் வந்து பூப்பா அப்படின்னு மாறி தென் நம்ம பார்க்கக்கூடிய அழகான ஒரு கலர்ஃபுல் நிறைஞ்ச பட்டர்ஃப்ளையாக மாறும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் அ பாலிகார்பனேட் ரூஃப். திஸ் இஸ் த பாலிகார்பனேட் ரூஃப். ஓகே, அதில் அங்கங்கே வந்து ஒரு சட்டியில் வந்து வச்சுருக்காங்க மேலே. அதெல்லாம் பட்டர்ஃப்ளை தங்குறதுக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 பட்டர்ஃப்ளைஸ் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நான் பார்த்தது கொஞ்சம் தான் பார்த்தேன். ஸோ அதில் சில விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ டைகர் பட்டர்ஃப்ளைங்கிறது. ஸோ இதோட பேர் வந்து திருமலா லிமினைஸ். சாரிங்க, ஏதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. பிகாஸ் நான் பாட்னி படித்து பல வருஷம் ஆச்சு. அடுத்து வந்து காமன் ப்ளூ பட்டர்ஃப்ளை, இது மெயிலு. அடுத்து வந்து இது ஃபீமேல் பட்டர்ஃப்ளை. தொடக்கூடாது. ஸோ வந்து ஒரு மியூசியம் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ தெரியுதான்னு தெரியல. ஹென்ரி வால்டர் பேட். ஸோ இவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் வந்து நேச்சுரலிஸ்ட் ஆன் ரிவர் அமேசான். இவரும் இவரோட ஃப்ரெண்டு ரசலும் 2 பேரும் சேர்ந்துட்டு அமேசான் காட்டுக்கு கிளம்பிட்டாங்க இன் 1848. கிளம்பிட்டு மோர் தென் 11 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 14,000 ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 8,000 ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு, நம்ம சயின்ஸுக்கே புதுசு. ஸோ இதில் பட்டர்ஃப்ளைஸும் அடக்கங்க. ஸோ இந்த ஒர்க்னால் நம்ம சார்லஸ் டார்வின் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாகவே இருந்தது இந்த புக்குன்னு சொல்லலாம். நார்மலாக நடந்து போகிற வழியில் என்ன கிக் இருக்குது? வாங்க, இந்த சைடில் ஒரு வழி போகுது. இது வழியாக போனால் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ப்ரோ 10 காசு சம்பாதிக்கலாம் ப்ரோ. ஓகே, இந்த vlog ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அடிச்சிரு. ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து தலைவன் வந்து தூங்க போகிறான், சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா, பை பாய்.